வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. கலங்கல் வனம் போர்டு பார்த்தீங்களா? அதுலேருந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா பாருங்கள், வாழை மரம் கட்டி ஒரு தோரணம் கட்டி உங்களை வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் அழைக்கும். என்ன விசேஷமாக இருக்கும்? சுதந்திர தினம். ஓஹோ, 78வது ஆண்டு சுதந்திர தினம். பாருங்கள் அது எப்படி நடக்குதுன்னு. கோலாகலம். பாரத அன்னைக்கு வணக்கம். வந்தே மாதரம். விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு நமது கலங்கல் வனத்தின் அழைப்பை ஏற்று சிறப்பு செய்ய வந்திருக்கும் PSDCS பிரின்சிபல் திருமதி பிருந்தா அவர்களை கலங்கல் வனம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது அன்பான அழைப்பை ஏற்று நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த PSG கல்லூரி முதல்வர் திருமதி பிருந்தா அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டாமா? அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு வாருங்கள், அன்று மயிலுக்கு பேகன் போர்வையை போத்தினான் என்றார்கள். அதே போல எனக்கு ஒரு கற்பனை வருகிறது. இன்று நாம் பிருந்தா மேடம் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிப்பதை அத்துடன் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனெனில் அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்கிறது. சிறந்த பண்பாளர்களை கௌரவிப்பது நமக்கு பெருமைதானே. ஒரு கவிஞன் சொன்னான், கொடி, நமது மூவர்ண கொடி பறப்பது காற்றில் அல்ல, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் மூச்சு என்று கூறினான். இது மிகவும் கடினமான ஒரு பாதையை கடந்து வந்து நாம் பெற்ற சுதந்திரம். இந்த நாளை நாம் கொண்டாடும் போது உடன் இந்திய பிரிவினையால் புலம்பெயர்ந்து உயிரிழந்து அகதிகளாக இருபுறமும் சென்ற லட்சக்கணக்கான மக்களின் வேதனையையும் நாம் உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர மூச்சு, சுதந்திரமே பேச்சு, சுதந்திரம் எங்கள் மூச்சு என நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க பல விடுதலை வீரர்கள் பாடுபட்டார்கள். சுதந்திரம் கிடைத்துவிட்டது, ஆனால் மூச்சு விட முடியவில்லை. அந்த ஒரு பணிக்காக இங்கு கலங்கல் வனம் குழு நடத்தும் இந்த சீரிய பணியாக உயிர் வழி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வங்கியாக இந்த கலங்கல் வனத்தை கலங்கல் பகுதி சுற்றிலும் உருவாக்கி வருகிறார்கள். வரும் தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல போவது இது ஒன்றுதான். இந்த சீரிய பணியை சிறப்பாக செய்யும் அனைத்து கலங்கல் வன குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கூறிக்கொண்டு நமது சிறப்பு விருந்தினரை கொடியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. சிறப்பு விருந்தினர் தன் பொற்கரத்தால் நமது உயிரினும் மேலான இந்திய தேசிய கொடியை மெல்ல மெல்ல மேலே ஏற்றுகிறார்கள். என்ன ஒரு அழகான காட்சி பாருங்கள். வந்தே மாதரம் கோஷம் முழங்க கொடியேற்றம் அருமையாக நடைபெற்று தொடர்ந்து அனைவரும் நாட்டுப்பண்ணை வாயார பாடி மகிழ்ந்தனர். அதன் பிறகு நமது நண்பர் பாபு அவர்கள் சிறப்பு விருந்தினரை உரையாற்ற அழைக்கின்றார். இதோ பாருங்கள், இதோ அவர்கள் உரை. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். என்னை இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மீனா, பாபு போன்றவர்கள் கல்லூரிக்கு வந்தார்கள். எனக்கு எத்தனையோ PSG கலை கல்லூரியிலே நான் அங்கே வந்து 1982 87 வரைக்கும் அங்கே வந்து மாணவியாக இருந்து 88ஆம் வருடம், அதாவது 1988ஆம் வருடம் நான் உதவி பேராசிரியராக அந்த கல்லூரியில் பயின்று இன்று 37 வருடங்கள் கடந்து கிட்டத்தட்ட 42 வருடங்களாக அதே கல்லூரியில் பயணித்து வருகின்றேன். எத்தனையோ வகையான சாதனைகள் நம் கல்லூரிக்கு என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னதான் சாதனை செய்தாலும் நமது ஊர் கலங்கல், அந்த கலங்கல் வனத்துக்கு என்னை வந்து அழைத்ததற்கு இதை விட பெரிய ஒரு
ஆனந்தம் எனக்கு வேறொன்றும் கிடையாது. ஏனென்றால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது ஊரிலே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வனம், அந்த பசுமை வனம், அதாவது இந்த கலங்கல் வனம் தொடங்கும் போது நமது வெங்கடேஷ் அண்ணா அவர்கள் என்னை வந்து அழைத்தார்கள். நானும் எங்கள் வீட்டு சார்பு 2 பேரும் வந்தோம். அப்போ வந்து இவர் ஐயா சொன்ன மாதிரி பொட்டல் காடாக தான் இருந்தது. இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கின்றது. இந்த மாதிரியான இந்த வனம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும். நமது களங்களில் முடித்து ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற ஊரிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் போய் நம்மளுடைய அந்த செடிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியும். நட்டு நம்ம பண்ணலாம். செழிப்பாக வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் எங்களுடைய கல்லூரியில் 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 15,000 மாணவிகள். இப்போ நமது கல்லூரியிலேயே 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமது ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 60% நமது மாணவிகள் தான் இருக்கின்றார்கள். அதாவது மேலை நாட்டுகளை கம்பேர் பண்ணும்போது சைனா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது யூத் அப்படின்னு சொல்கிறேன். யூத்துங்கிறது இந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய சதவீதம் 60% வந்து நம்ம நாட்டில் தான் இருக்குது, இந்தியா நாட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம இளைஞர்கள் நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் அது மிகவும் பெருமையான விஷயம். 30 வயசுக்கு கீழே 60% அவங்க யூத் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் நம்மெல்லாம் வந்து ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. நமக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய அந்த இளைஞர்களை வந்து நாம் ஊக்குவிக்கப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு வழி நடத்தி சென்றால் அவர்கள் மேலும் அவர்கள் நமது நாட்டை வந்து சிறப்பாக செய்ய உதவி கொள்வார்கள். நாங்களும் எத்தனையோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நாங்கள் வந்து நிறையா வந்து கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் அடைஞ்சிருக்கோம். எங்கள் கல்லூரினால் என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த ஊருக்கு கண்டிப்பாக எங்களுடைய மாணவ செல்வங்களோடு நாங்கள் இணைந்து செல்கின்றோம். நிறைய NGOs வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மீனா அவர்களும் வந்தார்கள் நமது கல்லூரிக்கு வந்து நமது மாணவ செல்வங்களோடு அவர் இணைந்து அவர் வந்து நம்ம களங்களில் இருக்கிற அந்த பள்ளியில் வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போகலாம். டவுனில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு அந்த இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து அந்த எஜுகேஷன் அதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடாக கொண்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அறிவுபூர்வமான சிந்தனைகள் இருக்கின்றன. அதற்கு சரியான பாதைகள், சரியான ஒரு கைடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ மீனா மாதிரியான நிறைய பாபு இப்போ வந்திருக்காரு, சாரும் வந்தார், வெங்கடேஷ் சாரும் வந்தார். ஸோ 2 பேர் வந்தாங்க. அதை வந்து சுவேஜ் ட்ரீட்மெண்ட், அந்த செக்ரிகேஷன் ஆஃப் தி வேஸ்ட், அதாவது அந்த தண்ணியாக இருக்கிறது சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட், அதை வந்து 2யுமே நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அது தனித்தனியாக பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம மாணவிகள் பண்ணிட்டு. ஏன்னா எங்கள் கல்லூரியில் வந்து அது கம்பல்சரி. அதனால் 10 மணி நேரம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தயாராக இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. கண்டிப்பாக நாம் இந்த களங்களை நல்ல ஒரு ஊராக நாம் மாற்றி கண்டிப்பாக செய்து தருவோம் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி. நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் இருந்து 78வது ஆண்டில் தொடங்கியிருக்கிறது. அந்த களங்கள் வனத்தை உருவாக்கி அதற்கு மேலும் மேலும் செடி மரங்களை வைத்து ஊர்வரம் கலங்கல் வனமா அல்லது வனம் கலங்கலா என்கின்ற சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி நாம் அனைவரும் பாராட்டக்கூடியது. திருமதி பிருந்தா அவர்களின் பொற்கரத்தால் பனை விதை விதைப்பதுடன் விழா இனிதே நிறைவடைகிறது. இப்பொழுது நாம் நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். அவர்கள் அந்த விதையினை ஆங்கே விதைத்துவிட்டு எழுந்து கடவுளை வணங்கும் காட்சி மிகவும் அற்புதம். ஆஹா, கண்கொள்ளா காட்சி. இதுகாரம் உடன் வந்து பயணித்து கண்டு களித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.